ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் தாங்க. வாங்க மட்டன் கீமா கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு பட்டை இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கணும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மட்டன் கீமாவில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 தக்காளி பொடியாக நறுக்கணும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகு சீரகம், சோம்பு பவுட்ரு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூட கீமாவை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி இலை தூக்கிக்கலாம். தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.